நண்பர்களான ஒரு 5 பேர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறந்து போறாங்க. இதுக்கான சரியான காரணத்தை தேடி பத்திரிகையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு தேடி வரா. அப்போ அவ இதே போல இன்னொரு கதையை கேள்விப்படுறா. அது என்னன்னா, ஒரு பொண்ணு தன்னுடைய காதலனுக்காக தனியா ஒரு பாலத்துல காத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் அன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும். ஆனா அவன் அங்க வராம போக இவ என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அந்த பாலத்தை விட்டு தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறா. இத அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளும் இதை கேள்விப்பட்டு, என்னடா இது, நம்ம ஒன்று தேடி வந்தா இங்க வேற ஒன்று நடக்குது, சரி வந்துட்டோம், அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கலான்னு பாக்குறா. அந்த நேரம் இவ இதயமே நின்று போற அளவுக்கு ஒரு பயங்கரமான உண்மையை கண்டுபிடிக்கிறா. அது என்ன, அந்த 5 பேருக்கு என்னாச்சு, அது கூடவே எவ்வளோக்கு என்னாச்சு, இது எல்லாத்தையும் தான் இந்த கதையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்காது டப் தமிழ். இப்போ நாம பார்க்க போற படத்துடைய பேரு த பிரிட்ஜ் காஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரிகையை சேர்ந்த லேடி அந்த 5 பேர் இறந்து போனதுக்கான காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு வீடியோ டேப் கிடைக்குது. அதுல என்ன இருக்குன்னா, பேய்களுக்கு பயப்படாம தைரிய சடங்குன்னு சொல்லி ஒன்று பண்றாங்க. அது என்னன்னா, இந்த ஊர் முழுக்க ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த பாலத்துக்கிட்ட போகணும். அடுத்து ஒரு மணியை கீழே கட்டிட்டு அதை அடிச்ச பிறகு தன்னுடைய கண்ணை கட்டியிருக்கக்கூடிய துணியை கழட்டிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டுல ஏறிக்கிட்டே இருந்தா இது வரைக்கும் 13 இருந்த படிக்கட்டு 14 மாறும். ஒருவேளை இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தப்பித்தவரை கூட பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. ஏன்னா உங்களை தொடர்ந்து அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா வந்துகிட்டு இருக்கும். அந்த நேரம் அவளை தெரியாதனமா நீங்க திரும்பி பார்த்துட்டீங்க, அதே இடத்துல நீங்க இறந்து போயிடுவீங்க அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. இதை 2016 ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி சில பேரை காட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் சேர்ந்து யாரையாச்சும் பயமுறுத்தலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து இவ போய்கிட்டு இருக்கும்போது இவளுடைய இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறா. அது மட்டும் இல்லாம இவ அதுல ஒரு பையனை காதலிக்கிறா. ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இவ கூட இருக்கக்கூடிய பொண்ணும் அதே பையனை காதலிக்கிறா. அப்போ இந்த பொண்ணு, ஏண்டா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அவன் ஏதோ சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனும் அந்த இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான். அடுத்து மறுபடியும் அந்த பத்திரிக்கையாளர் பொண்ணை காட்டும் போது இந்த பசங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல தேடி வரா. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, இந்த ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்களாமே, அது எப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரு, அவங்களா, அதுங்களா கொழுப்பு எடுத்து போய் இறந்து போச்சுங்க, மூளை இருக்கக்கூடிய யாரோ அந்த சடங்கை பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்க, கடைசியில எல்லாருமே தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்காங்க, அதுவும் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்ல இதை கேட்டவ அதிர்ச்சி அடைகிறா. என்னது, தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்களா, என்னடா இது புது கதையா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல்ல பார்த்த எல்லா பசங்களும் சேர்ந்து, நாம அதே போல பண்ணலாம், ஒரு வேளை பேய் வராம போச்சுன்னு வச்சுக்கோயேன், நாம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேயை வச்சு அந்த பையனை பயமுறுத்தலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக இவங்க தயாராகிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு அந்த இடத்துல என்னத்தையும் கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு பையனை சம்மதிக்க வச்சு இதை பண்ண வைக்கிறாங்க. அவனும், அடே இதெல்லாம் தேவையாடா, ஒழுங்கா போயிடலான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க விடாம மணி அடிச்சுட்டு, போடா இதான் சரியான சமயம்னு சொல்ல, பேய்கிட்ட போய் என்னடா சமயம், பக்கு பக்குன்னு இருக்குடா அப்படின்னு பயந்துக்கிட்டே அந்த படிக்கட்டில் ஏறுறான். இவங்களும் பின்னாடியே பயத்தோட போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் படிக்கட்டை எண்ணிக்கிட்டே போக இதை இவங்களை பார்த்துட்டு, ஐயோ அது எண்ணக்கூடாது, அவன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இதால அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அடே அப்படி பண்ணதுறான்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறா. அப்போ இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய சேர் ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்களும் பதறி போய் என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பையனையும் காணோம். ஆத்தாடி பேய் தான் வந்திருக்குன்னு நினச்சி இவங்க மேலே ஓடும்போது குறுக்க ஒரு பொம்மையை போட்டு அதில் ஒரு பொண்ணை பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவளும் என்னடா விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த சேர் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை இவங்கள பார்த்துட்டு, என்னது இது உண்மையாகவே நடக்குது அப்படின்னு பதறி போய் அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி போகிறாங்க. இதை அங்கே காணாமல் போன பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தலான்னு பார்த்தீங்க, உங்கள் எல்லாரையுமே நான் பயன்படுத்திட்டேன் பார்த்தீங்களா, ஐயோ உண்மையாகவே என்னமோ சத்தம் கேட்குதே, ஆத்தாடி திரும்பி வேற பார்க்கக்கூடாதே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்க. இவனுடைய ஃபோன் தவறி கீழே விழுது. இவனும் இதால பின்னாடி திரும்பாம நடந்து போய்கிட்டே இருக்கான். கூடவே இவனுக்கு சாதகமா அங்க போன் ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அது நின்று போக இவனும், சரி அப்படியே கொஞ்சம் சரி டக்குன்னு உன்னை கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு அந்த ஆப்பிள் போன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அது மேல யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவனும் ஒரு வழியா அந்த போனை கண்டுபிடிக்கும் போது, என்னடா இது ஒரே தனியா இருக்கு, இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இருக்க ஒரு கை இவன் பின்னாடி வந்து இவனை தட்டுது. இவங்க எல்லாரும் அவனை அம்போன்னு விட்டுட்டு, அட பாவி நம்மள வேணும்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அங்கிருந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு தன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, உன்னுடைய காதலிக்கிட்ட எப்போ சொல்ல போற, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னு, நீ எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறியோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவனும்,
சரிம்மா சொல்கிறேன், ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு தெரியாமல் இவன் காதலி அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது இவளுக்கு கையில் என்னமோ தட்டுப்படுது. இதால் இவன் அச்சோ இதை வேற கொண்டு வந்துட்டோமா, சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹே இங்கே பாரு, அதில் ஏதோ உருவம் போல இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் சேச்சே அதெல்லாம் கிடையாதுமா, எல்லாமே நம்முடைய மனபிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் மறுபடியும் அந்த பொண்ணை கட்டுறாங்க. அவள் தன் ஃப்ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ஃபோனை பிடிங்கிட்டு, என்னடி உன் ஆள் கூட சேட்டிங்கா, ஒரே மஜா போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய கதவு தானாக திறக்குது. இவங்களும் என்னடி இது தானா திறக்குது, சரி வா போய் பார்க்கலான்னு போகிறாங்க. ஆனால் அங்கே யாரும் இல்லாமல் போக இவங்க அங்கிருந்து வரும்போது அந்த கதவை யாரை தட்டுறாங்க. கூடவே இவ ஃபோன் அடிக்குது. இவளோ ஹலோ யாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அதில் இவ ஃப்ரெண்டு நான் வர லேட் ஆகும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே தலைவர் முக்கிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது யாரோ இவனுடைய கதவை தட்டுறாங்க. இவனும் அடே யாராவது அக்கம் பக்கத்தில் ரூம் இருக்குடா போடான்னு சொல்ல, மறுபடியும் அந்த கதவை யாரும் பலமாக தட்டுறாங்க. இவனும் கடுப்பாகி அடே எவன்டா அதுன்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. இவன் இதை பார்த்துட்டு இருடா வரேன், கேமரா மூலயமா அவனை கண்டுபிடிக்கிறேன்னு கீழே கையை விட்டு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே கபுக்குன்னு ஒரு கை வந்து இவன் கையை பிடிக்க, இவனும் டே யாரா விட்டுடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பெயிண்ட்லாம் போட்டுக்கிட்டு ஏய் யார் அது, நான் ரொம்ப மோசமானவன் தெரியுமாடா அப்படின்னு தேடிக்கிட்டே வரான். அப்போது அந்த இடம் முழுக்க தண்ணியை யாரோ திறந்து விட்டுருக்காங்க. இவனும் இதை பார்த்துட்டு இதை எவனா திறந்து விட்டது அப்படின்னு ஓடி போய் அதை மூடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இவன் டாலர் அந்த தண்ணிக்குள்ளே விழுது. இதால் இவன் ஐயோ இது வேறவா அப்படின்னு கையை விட்டு எடுக்க, அப்போ அவன் கை முழுக்க ஒரே முடியா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணி ரொம்ப வேகமா கீழே இறங்கிட்டு இருக்கு. இவனும் கீழே கையை விட்டு பை வழியா பிடிங்கிடலான்னு பாக்குறான். அந்த நேரம் அவன் பின்னாடி ஒரு உருவம் கீழே இறங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கெட் ஆட, இவனை இதை பார்த்துட்டு எவன்டாது உருட்டி விட்டது அப்படின்னு பயந்துகிட்டே கிட்ட போகும்போது அது முழுக்க தண்ணியா இருக்கு. இவனும் என்னது இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் பின்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. அடே எனக்கு பயமா இருக்குடா விட்டுருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கை வந்து அவனை அந்த தண்ணிக்குள்ளே முக்கி கொல்ல பார்க்குது. இவனும் அங்கிருந்து தப்பிக்க எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது அதே இடத்துல அவனை கொல்ல. இன்னொரு பக்கம் அந்த பத்திரிகையாளர் லேடியும் இதை பற்றி ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கா. அப்போது இவ மறுபடியும் அதே வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் பாலத்தில் ஒரு உருவம் தெரியுது. அடுத்து மறுபடியும் அந்த காதல் ஜோடியை காட்டுறாங்க. அவங்களும் அங்கே விட்டுட்டு போன பொருட்களை கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. எங்கே போன அந்த பையன் ஆளைய காணோம், எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். சரி அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஃபோன் இங்கே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களும் ஃபோனை விட்டுட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த பத்திரிகையாளர் லேடியை காட்டும்போது இவ அங்கே ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ரொம்பவே பயந்து போறா. ஏன்னா இதை பண்ணது ஒரு 5 பேருன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த வீடியோவில் 6 பேர் இருக்காங்க. அப்படின்னா நம்ம எதையோ தவற விட்டுட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்க இவ இருந்த அதே இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. ஏன்னா தங்களுடைய ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கான்னு இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்க்க வந்திருக்காங்க. அந்த நேரம் அங்கே ரூமில் இருக்கக்கூடிய 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும்டி என் கூட வரியான்னு சொல்லிட்டு போறா. அதுக்கு அவளும் இதை வீடியோ எடுத்துக்கிட்டே என்னடி நல்லா நட, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்கிற அப்படின்னு சொல்ல, என் கஷ்டம் எனக்கு இது வரன்னு வேகமாக ஓடுறா. அப்போ இவ பக்கத்து அறைக்கு யாரோ வந்திருக்காங்க. இவளும் இதை கண்டுக்காம இருக்கா. அடுத்து இவ தன்னுடைய கையை கழுவிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ இங்கே இருக்க, அப்போ உள்ள யாரும் இருக்காங்க, என்னடி எப்படி பார்க்குற, நிஜமாவே யாரும் இருக்காங்கடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு சரி நோரு நான் பார்க்குறேன்னு உள்ளே போயிட்டு ஐயோ உள்ள பேய் இருக்குடின்னு சொல்ல, இவளை அதை கேட்டு அலறி போறா. ஆனா அவ ஏமாந்தியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வர, அவ போன பிறகு இவ கை முழுக்க ஒரே கரைகளா இருக்கு. இந்த பக்கம் மறுபடியும் இவங்களை காட்டும்போது அதுல அந்த பொண்ணு ஏண்டா இந்த பாலத்தை பற்றி சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக சொல்லி கேட்குறா. அதுக்கு இவனும் இதில் பாதி உண்மை இருக்குது பாதி பொய் இருக்குது. அது என்னன்னா நிஜமாவே அந்த பொண்ணு தன்னுடைய காதலனுக்காக அன்றைக்கி முழுக்க காத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவன் வராமல் போக இவன் அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்போது 5 பேர் வந்து அந்த பொண்ணை கொடூரமான முறையில் பலாத்காரம் பண்ணி அந்த தண்ணியில் தூக்கி போட்டுட்டாங்க. இதால தான் அந்த பொண்ணு 5 பேராக கொண்டுகிட்டு இருக்கான்னு சொல்கிறான். இங்கே அந்த இன்னொரு பொண்ணு என்ன கருமடாது போக மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய கையை கழுவிக்கிட்டு இருக்கா. அடுத்து இவ அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது இவ பின்னாடி யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா இவ ஃப்ரெண்டு. அடே லேட் ஆகும்னு சொன்னேன், இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் பார்க்க ரொம்ப வினோதமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் இவளை பிடிக்க வர இங்கே மறுபடியும் அந்த கப்பல்ஸை காட்டுறாங்க. அதுங்க லெஃப்ட் வழியாக போகலான்னு பார்க்கும்போது இவங்க எதிர்பார்த்த மாடியை தவிர அது எல்லா இடத்துக்கும் போகுது. இதனால் இவங்களும் அலறி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இன்னொரு பொண்ணு எங்கே இவ பாத்ரூமை விட்டு வரவே இல்லையா, மறுபடியும் நாம் தனியாக தான் இருக்கோமோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இவளுக்கு மேலே என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதால் இவ மெதுவாக போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போது ஒரு கை வந்து இவ காலை பிடிக்குது. இவளும் அதாடி நான் இல்லைன்னு பயந்துக்கிட்டு இருக்கா. அடுத்து இவளுக்கு மேலே என்னமோ இருக்குது. இவளும் இதை பார்த்துட்டு ஐயோ என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஓடி வரா.
அப்போ அங்க இருக்கக்கூடிய கதவு மூடிக்க வெளியே இவ ஃப்ரெண்டு வந்து அடியே கதவு துறடி என்ன என்னமோ துரத்திக்கிட்டு இருக்குடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் கரெக்டா கதவை துறக்க அடியே ஏன்டி இப்படி பண்றேன்னா உள்ள பேய் இருக்குன்னு சொல்ல இவளும் வெளியும் இருக்குடி அப்படின்னு சொல்லி வேற வழியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்த எல்லா இடத்துக்கும் அந்த பத்திரிகையை சேர்ந்த லேடி வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இது ரெண்டையும் காட்டும் போது அதுல அவன் நீ இங்கே இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். அப்போ யாரோ கடந்து போக இவனும் அடே யாராதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். இவளும் இதை பார்த்துட்டு ஓய் எங்கடா போன இருடா நானும் வரேன்னு தேடிக்கிட்டே வரா. அங்கே சில பொம்மைகள் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. இவளும் இதை பார்த்துட்டு என்னது இது அசையுது அப்படின்னு நினைக்க ஒரு கட்டத்தில் அது இவளை துரத்திக்கிட்டு வர இவளும் விட்டா போகுதுன்னு ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் அது இவளை போக விடாம இவ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நேரம் இவ பாய் ஃப்ரெண்டு வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன் சரி வா போகலான்னு ஓடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த 2 பேரும் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அதில் ஒரு பொண்ணு இரு நல்லா யோசிச்சு பாரு நாம திரும்ப திரும்ப ஒரே மாடியில் ஓடிக்கிட்டு இருக்கோண்டி சரி வா மொட்டை மாடிக்கே போகலான்னு இவங்க மேலே ஓடுறாங்க. இவங்களை தொடர்ந்து அந்த மாடிக்கு என்னமோ வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அதில் ஒரு பொண்ணு நான் சாக மாட்டேன் நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இதை கேட்டு கூட இருந்த பொண்ணு இருடி வர ஏதாச்சும் வழி இருக்கும் ஆத்தாடி இங்கிருந்து விழுந்தா பலாப்பழம் போல பொழந்துப்போமே சரி அங்கே பார்ப்போம் இங்கே வழி இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே அந்த பேய் இவ கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளுது. இவளும் இதை பார்த்துட்டு ஐயோ அடுத்து நாம தானா ப்ளீஸ் என்னை விட்டுரு நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது மேலேருந்து வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே முக்கி கொள்ளுது. இந்த பத்திரிகையை சேர்ந்த லேடியும் அந்த 6வது பையன் யாரும் தேடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த கேமராமேன் இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் போயிடலாமான்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் இவங்களும் ஓடி வந்துக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணு வந்து எங்கே போகிறீங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க என் கூட வான்னு சொல்லி இவங்களை கூட்டிக்கிட்டு போகிறா. ஆனால் அந்த பையனுக்கு சந்தேகமாக இருக்குது எதுக்கு இவ மறுபடியும் அந்த பாலத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா வா நம்ம போக வேணும்னு பயப்பட அங்கே என்னமோ அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போகுது. இங்கே இவங்களை கூட்டிக்கிட்டு போன பொண்ணு கண்ணை முழிக்கிறா. ஏன்னா இவ தான் மாடியை விட்டு கீழே தள்ளப்பட்டா. அங்கே அவளும் தட்டு மாதிரி எழுந்து உதவிக்கு ஆளை கூப்பிடலான்னு பார்த்தா இவ ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அங்கிருந்து இவளுக்கே தெரியாம பயத்துல நேரம் அந்த பாலத்துக்கே ஓடி வரா. அந்த நேரம் இறந்து போன பொண்ணு என்னடி வந்துட்டியா என்ன பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்னேன் ஆனால் விட்டுட்டு போயிட்ட ஆனா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேயா மாறிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் இவ பின்னாடி நிற்க இதால் இவளும் ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அலறிக்கிட்டே ஓடுறா. ஆனால் அது அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டே போகுது. இங்கே அந்த பத்திரிக்கையாளர் லேடி காட்டுறாங்க. அவளும் அங்கே யாராருக்கும் தேடிக்கிட்டு இருக்க. அப்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா இது வரைக்கும் இவ 2016 நடந்ததா நினச்சிக்கிட்டு இருக்க இந்த சம்பவம் உண்மையா 2012 வருஷம் நடந்திருக்கு. அப்படின்னா 2016 நடக்கலையா அப்படின்னு யோசிச்சா அப்போவும் இதே சம்பவம் நடந்திருக்கு. இவ இதை 2020 தேடிக்கிட்டு இருக்கா. என்னடா இது ஒரே சம்பவம் 2 வாட்டி நடந்திருக்கா. 2 வாட்டியும் இதுல ஒரு பொண்ணு மட்டும் காமனா இருக்கா. அவ தான் முதல் வாட்டி இதை இவங்களை பண்ண வச்சிருக்கா. கடைசியில அவன் மட்டும் தப்பிச்சிருக்கா. மறுபடியும் தான் காதலிக்கக்கூடிய பையன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் அதுல மாட்டிவிட்டு இருக்கா. ஆனா இவன் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க அந்த பையன் அந்த பாலத்துக்கிட்ட ஓடி வரும்போது அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கா. அவ இவனை பார்த்து நீ என்னை ஏமாத்திட்ட அதனால நீ சாகணும் அதுக்கு முன்னாடி இவ சாகிறத நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல பார்க்குறா. இவனும் இதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அவளை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது அவள் பின்னாடி பார்க்கும்போது அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதால் இவனும் பயந்து போய் காதலியாவது மண்ணாவது உயிர் தாண்டா முக்கியம்னு அங்கிருந்து ஓடி வந்துடுறான். ஆனாலும் அது அவனை விடாமல் துரத்துக்கிட்டு இருக்கு. இவனும் இதை தெரிஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்க. இவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுரு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அவள் என்னை போக விட மாட்டேங்கிறா. இப்போது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து இதால் என்னை அடித்து கொண்டுடுன்னு சொல்கிறா. இதை இவனை கையில் வாங்கிட்டு பேபன் முடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பேய் அவளை விட்டுட்டு இவன் கூட நின்றுக்கிட்டு இருக்கு. இவனும் இதை பார்த்து பயந்து போய் அந்த கல் எடுத்து அந்த பொண்ணை அடிச்சு கொள்றான். இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் வாழணும்னு ஆசைப்பட்டு கேட்டதால அந்த பேய் இந்த பொண்ணு மூலயமா கொலை பண்ண வச்சு இவ கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது அதே தப்ப இவனும் பண்ணியிருக்கான். இதனால் அந்த பேய் அவளை விட்டுட்டு இப்போ இவன் கூட இருக்கு. இதை அந்த பத்திரிக்கையாளர் லேடி பார்த்துட்டு இவன் யாரா இருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவன் கூட அந்த கேமராமேன் சரிம்மா நான் கிளம்புறேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட்டு தான் இதே சம்பவம் நடந்து 4 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்கிறான். அப்போதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா இன்னைக்கு பிப்ரவரி 28. அப்படி பார்த்தா ஒரு லீப் ஆண்டும் இந்த சம்பவம் நடக்குது. சரி அந்த பையன் யாரோ இருக்கும் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ பார்க்குறா. அதுக்கப்புறம் இவ அதிர்ந்து போகிறா.
ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில அந்த பையன் திடீர்றான். அது மட்டும் இல்லாம இவ யாருன்னா இவ கூட இருக்கக்கூடிய கேமராமேன். இதால இவ பயந்து போக அவன் ஓடி வந்து நீ இது யார்கிட்டயே சொல்லக்கூடாது அப்படின்னு இவளை கட்டி போட்டுட்டு மறுபடியும் அன்னைக்கு நைட் போய் அடுத்த 5 பேரை கொல்றதுக்காக ரெடியா இருக்கான். ஏன்னா அப்பதான் அவன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.